வான வேடிக்கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வண்டியை வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்க் பண்ணிட்டு லாக் இருந்ததுன்னா போட்டு போயிடணும். சொல்ல முடியாது, தூங்கினாலும் தூக்கிட்டு வாங்க. குதிராடா, கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி. காய்ஸ், காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயிலில் திருவிழா நடக்குது. அதுதான் நம்ம வீடியோ போட போகிறோம். வாங்க வீடியோ. காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா பெருமாள் கோயில் பேக் சைடில் இருக்கோம். அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து போனோம். ஏகாம்பரநாதர் கோயில் வந்து திருவிழா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வருவாங்க நிறைய பேர். இந்த திருவிழா பார்க்கறதுக்கோசமே எல்லாருமே வருவாங்க. ஆனால் செம்மையாக இருக்கும் பார்க்க சொல்லி. காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்டாக நடக்கும். வான வேடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த வான வேடிக்கை தான் வந்து எந்தெந்த ஊர்லேருந்துனா வந்து பார்ப்பாங்க. நிறைய பக்கத்து ஊர்ல இருந்துனா வந்து இந்த வான வேடிக்கை பார்க்கறதுக்கோசமே வருவாங்க நிறைய பேர் இந்த திருவிழா பார்க்கறதுக்கு. என்னடா இது, லாரி பின்னாடியே போயின்னு இருக்கும். போலாம், தாத்தா வேற எப்படி போயிருக்கு. ஐயோ, ஓ இதனால தான் லாரி போயின்னு இருந்தேன். மைலேஜ் வீடியோ வந்து நான் ஒன்று போட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்னால் போட்டாங்க. அதுவும் நான் பார்த்தேன். ஒரு சில கமெண்ட்ஸ்னால் வந்தது, செக் பண்ணேன், நான் பார்த்தேன். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 28 மைலேஜ் தான் தருது, அவங்களுக்கு என்ன வந்ததோ 28 வருது மைலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ தான் இது பண்ணாலும் 28 தான் வருது. உனக்கு மட்டும் எப்படி 40 வருது 45 வருதுன்னு சொல்லி, யூடியூபர்ஸுக்கு மட்டும் ஏன் 40-45 வருதுன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் வந்து ரீப்ளை பண்ணிட்டேன். ப்ரோ நீங்கள் வந்து ஓட்டர் ஸ்டைலு சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் வண்டி வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா 28 தான் தந்தது. ஸ்டார்டிங் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் தெரியும் 28 தான் சொல்லியிருப்பேன். 28 தான் தருதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே எனக்கு வந்து 34 தருது. 34, 35, 37 அந்த மாதிரி தருது. இதில் வந்து கான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 33, 34 அந்த மாதிரி தருது. நீங்கள் வந்து பவர் பெட்ரோல் அதனால் போடுறீங்க, அதனால் 40, 45 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் போல். பவர் பெட்ரோல்னால் நான் போடலைங்க. பார்த்தீங்கன்னா நான் நார்மல் பெட்ரோல் தான் போடுவேன், பவர் பெட்ரோலே போட மாட்டேன். வண்டி வாங்க சொல்ல ஷோரூம்லேயே சொன்னாங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் போட சொல்ல ஒன்று பவரு இல்லைனா வந்து நார்மல் பெட்ரோலை போடுங்க, ரெண்டுத்தில் ஒன்று தான் போடணும் நீங்கள், ஏன்னா மாற்றி போடாதீங்கன்னு சொல்லி முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே மெக்கானிக்கல்கிட்டே கேட்டுருக்கேன், அவங்களும் சொன்னாங்க ஒரே பெட்ரோலாக யூஸ் பண்ணு, போட்டேன்னா ஒரே பெட்ரோலாக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் நார்மல் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். பவர் பெட்ரோலு அந்த ஸ்பீடு பெட்ரோல்லாம் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பெட்ரோலில் தான் நான் போடுவேன் எப்போவுமே, இந்த இதில் தான் போடுவேன். பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க்கு, அதில் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தருது. அதுவே நீங்கள் வந்து இண்டியன், ஹெச்பி அந்த மாதிரி போனீங்கன்னா சுத்தம் ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி 25, 20 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு இடத்துல தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் பாரத்தில் மட்டும்தான் போடுவேன், வேறு எந்த இதுலையுமே போட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்தியன் கூட போட மாட்டேன். என் ஃப்ரெண்டு கூட சஜஸ்ட் பண்ணால் இன்னொரு இடம் ஜியோ வந்து அங்கேயும் நல்லா இருக்குடா பெட்ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் நான் போட்டதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 தலை ராவணன் அந்த வாகனம் வந்து அந்த சாமி வந்து போக போகுது. திருவிழானாலே நம்மளுக்கு வந்து இந்த வெளியே பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது தேருக்குன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கட்டத்தேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தருவாங்க. வெளியே போனோம்னா எல்லாமே கிடைக்கும். சின்ன வயசில் நாங்களும் போயிருக்கோம்பா, ஜாலியாக சுற்றுவோம்பா. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அங்கே விட்டுடுவோம். அப்படியே சாமினா பார்த்துட்டு கிட்டத்தட்ட சாமி வர சொல்ல நாங்கள் வந்து வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இல்லை 1 மணி அந்த மாதிரி ஆகும். இப்போ பாருங்களேன், இங்கே சாப்பிட்றதுக்குன்னா பயங்கரமாக இருக்கும், எல்லாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்கன்னா விளையாடுறதுக்கு ரங்கநாட்டம், பிரேக் டான்ஸு அந்த இதுனா எல்லாமே இருக்கும் காய்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல விளையாடி இருக்கோம், சூப்பராக இருக்கும். வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம வந்துடுவோம். வண்டியை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணிவிட்டு லாக் இருந்ததுன்னா போட்டு போயிடணும். அதுதான் மெயின். எதுக்கு சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, தூங்கினாலும் தூக்கிட்டு வாங்க இடம் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. குதிராடா, என்ன சொஞ்சின்னு இருக்குடா டே, என்னப்பா பண்ணுற யார் இந்த மாமண்டா. பாட்டு பண்ணாலே காப்பிரைட் அடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ஏஐ வந்ததுனால காப்பிரைட்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிக்குது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை 3 வார்த்தை பேசினா கூட காப்பிரைட் வந்துடும். அப்புறம் அது கட் பண்ணி தான் போடணும். காய்ஸ் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ரோடு தான் காய்ஸ். இந்த ரோடு வந்துட்டோம்னா கோயில் பெருசாக தெரியும் பாருங்க. அங்கே பாருங்கள் ஜெகஜோதியாக எரியுது.
லைட்டு ஜெகஜோரியாக இருக்கு பாருங்க அங்கே. இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரெண்டில் வந்தது. அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கைஸ், நல்லா இருக்கும் அப்படியே. அதுவும் வந்து வியூ வந்து போட்டு காமிக்கிறேன். அந்த சைடு போனோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்து போய் விடணும். இங்கே விட்டுட்டு போயிட்டோம்னா உள்ளே வந்து போயிட்டு நம்ம பாட்டுன்னு ரிலாக்ஸாக சாப்பிட்டு ஏதாவது கொடுக்குறாங்களா பார்த்துட்டு வரலாம். வண்டி எங்கடா விடலாம்? அங்கே விட்டுடலாமா? உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ விடலாமா? எப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து வண்டி கிட்ட தூக்கிட்டானா என்ன பண்ணுறது? நம்ம வேறு என்ன வண்டி தெரியுதுல, டியூக் 250. இதை தான் வந்து நான் என்னவா புதுசாக இருக்க தூக்கிடலாமா அப்படின்னு தூக்கிடுவான். ஆமாம். இன்னொன்று விஷயம் வந்து பார்த்தோன்னா ஜிபிஎஸ் வேறு நம்ம போடணும். அது வேறு ஒன்று இருக்குது. ஜிபிஎஸ் போட்டானா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு இதுவாக இருக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி. ஜிபிஎஸ் வேறு இல்லை, அதனால தான். சரி காய்ஸ், நாங்கள் வந்து வண்டியை ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக சினிமாட்டிக்கும் வரும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு வாங்க. Deu para despedir, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you, bye bye.